ஹாய் எவ்ரிவன். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம்னு சொன்னால், அதாவது டீச்சிங் ப்ராக்டிஸ். அதில் வந்து உங்களுக்கு எப்படி ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான ஒரு லெசன் பிளானை நாங்கள் எழுதுறது, அது தொடர்பான விஷயமாக தான் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய போகிறேன். ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திட்டு தொடங்குறேன். அதாவது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் செய்யுமாறு, அதாவது இந்த திகதியில் செய்யும்படி சொல்லப்பட்டிருந்து, அது ஆனாலும் உங்களுக்கு மாஸ்டர் டீச்சர் இதுவரையும் வந்து உங்களைய வந்து தொடர்பு கொள்ளாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவித்தனோடு தந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த நாள்லேயே நீங்கள் தொடங்குறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதாவது இன்னும் இல்லை மாஸ்டர் டீச்சர் கண்டாக்ட் பண்ண போகிறவே தொடங்குவோம், அந்த மாதிரி காலத்தை வந்து தள்ளி போடாமல் அவங்க சொல்கிற நாள்லேயே நீங்கள் தொடங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னு சொன்னால், ஸ்கூல்ஸ் வந்து திரும்பவும் வந்து, அதாவது இந்த A-level எக்ஸாம் வரதால் ஹாலிடேஸ் தர இருக்கிறாங்க, அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதால நீங்கள் பெட்டர் அவங்க சொன்ன நாள்லேயே தொடங்குறது. ஆனால் தொடங்கியும் அதுக்கு பிறகும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கொண்டு போகிற நேரமும் மாஸ்டர் டீச்சர் கண்டாக்ட் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷனில் அது தொடர்பான விஷயத்தை வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து யூனிவர்சிட்டிக்கு அறிவிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எப்படியுமே 20 நாள் என்று சொல்லக்கூடிய காலத்தில் வந்து ஒரு 3 நாள் அப்சர்வேஷனுக்கு அவங்க வருவாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே போகிறீங்கன்னு சொல்லி அவங்க வராத சுச்சுவேஷனில் அது உங்களுக்கு சிக்கலாக போகும் கடைசியில். ஆகவே வந்து நீங்கள் சொன்ன நாளைக்கு தொடங்கிட்டு ஒரு 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி பாருங்க. அப்படியும் இல்லாவிட்டால் வந்து கட்டாயமாக வந்து யூனிவர்சிட்டிக்கு அது தொடர்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால், அது ஏன் போஸ்ட்போன் பண்ண வானம் என்று சொல்கிறதுன்னு சொன்னால், அதாவது வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலப்பதிவுன்னு தருவாங்க. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் எப்படியும் இந்த ஆரம்ப ஸ்கூல், அதாவது ப்ரீ ஸ்கூல், இந்த ப்ரைமரி ஸ்கூலில் 20 நாளும் ப்ரீ ஸ்கூல்லையும் 10 நாளும் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து லேட்டாகவே செய்வோம், அந்த மாதிரி வச்சோம்னு சொன்னால் அது எங்களுக்கு அது சுமையாக அமைஞ்சிடும். அடுத்த விஷயம் தான் என்னென்னு சொன்னால், இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் தருவாங்க எங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலை சப்மிட் பண்ண சொல்லி. அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் எல்லாம் வந்து ஒரே அடியாக வர்றது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ அதையும் எல்லாத்தையும் கருத்தி கொண்டு தான் அந்த விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்ததாக வந்து நாங்கள் எங்களோட வீடியோவில் பார்ப்போம். என்னென்னு சொன்னால், எப்படி நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல் தந்திருப்பாங்க, அதாவது வந்து லெசன் பிளானோட நீங்கள் எப்படி செய்யணுமென்று. இது ஒரு நான் வந்து இது பதிவு செய்யறதுக்கான நோக்கம் வந்து உண்மையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் இது பார்த்து உங்களுக்கு ஐடியாவோட எடுக்கலுமென்று தான். இதே மாதிரி தான் எக்ஸாக்டாக செய்யணுமென்று இல்லை, அதாவது யூனிவர்சிட்டியால் வழங்கப்பட்டிருக்கிற ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி ஒரு ஐடியா ஒன்று எடுத்து அதைப்படி நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல்னு போக்கில் வந்து நாங்கள் அதாவது தீம் அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் செய்வோம். இன்டிகிரேட்டட் லெசனாக தான் இருக்க போகுது. ஆனால் இது வந்து ப்ரைமரி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நாங்கள் வந்து டீச்சர்ஸ் கைடை துணையாக வச்சு தான் நாங்கள் லெசன் பிளான்ஸை எழுதணும். சரியா? அப்போ அதுக்கான லெசன் பிளானுக்குரிய டீச்சர்ஸ் கைடை நீங்கள் எந்த கிளாஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ, எந்த பாடம் செலக்ட் பண்ணுறீங்களோ, அதை வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் கைடை வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஏற்கனவே நீங்கள் ஏதாவது பாடசாலை டீச்சர்ஸாக இருந்தால் உங்களுக்கு டீச்சர்ஸ் கைட் கையிலே இருக்கும். அப்படி இல்லாதவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து அதன் மூலமாக வந்து உங்களோட லெசன் பிளானை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை ஒரு முக்கியமான விஷயமாக ஞாபகப்படுத்தி கொண்டு, அடுத்ததாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் 2 பாடங்கள் ஏதாவது செய்யணும் ப்ரைமரி ஸ்கூலுக்கு. இப்போ நீங்கள் கிரேட் 2 என்று சொல்ல போகிற நேரத்தில் நீங்கள் மொழியும் கணிதத்தையும் தெரிவு செய்கிறீங்கன்னு சொன்னால், அப்போ 2 பாடம், அது 2க்குமே தனித்தனியான புக் எடுக்கணும். CR புக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த தகவல்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி உங்களோட புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 அதாவது ஒரு பாடம் கணிதத்தை மட்டும்தான் செய்ய போகிறீங்க, கிரேட் தரம் 2க்கும் தரம் 3க்கும் என்றாலும் அதுக்கும் நீங்கள் தனித்தனியான புக்கை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். சரியா? அது விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, லெசன் பிளான் உண்டு. அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து லெசன் பிளான் வந்து ஒரு மெத்தட் ஒன்று போட்டிருந்தாங்க, வந்து சிங்களத்தால் தான் அது வந்து இருந்துச்சு. அது வந்து எப்படின்னு சொல்லி போனால், இந்த மாதிரியான ஃபார்மேட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட லெசன் பிளான் எழுதணும்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆகவே வந்து அது விஷயத்தை தான் நான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் எந்த லெசன் பிளான் எழுதுறதாக இருந்தாலும் வந்து அதுக்குரிய நம்பரை போட்டுக்கோங்க. அதாவது 1லேருந்து 20 வரை நாளுக்கு நடக்கிறதா இருந்தால் 1லேருந்து 20 என்று சொல்லி உங்களோட லெசன் பிளானில் வந்து அதை நம்பர் பண்ணிக்கொண்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். மாஸ்டர் டீச்சர் செக் பண்ணுற நேரம் அவருக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த விஷயமாக வந்து நீங்கள்
அதில் வந்து ஏற்கனவே அதாவது நான் சொல்லப்பட்ட மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் தந்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 9 ஹெட்டிங்ஸ்க்கு கீழே 9 10வது ஹெட்டிங்கும் வந்திருக்குது. இந்த விஷயங்கள் தரப்பட்டிருக்குது. சரியா, அதைத்தான் நான் நீங்கள் காட்டியிருக்கிறேன். அதாவது திகதி, நீங்கள் எந்த திகதியில் செய்ய போகிறீங்க, அதாவது உங்களோட வகுப்பு. இப்போ சில ஸ்கூல்ஸில் வந்து 2A 2B அப்படி என்றெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது என்ன பாடம், இப்போ நான் இங்கே சுற்றடல் சார் செயற்பாடுகள் தொடர்பான விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். நேரம் 40 நிமிடங்கள். கருப்பொருள், ஸோ கருப்பொருள் வந்து அதாவது கருப்பொருள் அல்லது அலகு என்று வரும். அது வந்து மூன்றாவது அலகு தான் எங்களோட இதில் வந்து தோட்டத்துக்கு வரும் பிராணிகள் தொடர்பான பாடம் இருக்குது. அடுத்தது தேர்ச்சி, காம்பிடன்சி. சரி, அடுத்தது பாடம், லெசன் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது கற்றல் பேறுகள், அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஷயமும் பாடத்துக்கான அணுகுமுறை. பாடத்துக்கான அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி பாடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த விஷயத்தை தான் நீங்கள் உள்ளடக்கணும். சில வேளை வந்து அது ஒரு பாடல் மூலமாக ஒரு ஸ்டார்ட் பண்ணலும், அதாவது மாணவர்களை நீங்கள் எப்படி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அதுக்குள்ளே கொண்டு போக போகிறீங்கன்றது தான். இப்போ நாங்கள் சொல்ல போனால் ஏதாவது ஒரு சுற்றாடல் சார் செயற்பாடுகள் ஒரு இந்த என்ன கருப்பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து பொதுவாக வந்து 2 வீக்ஸுக்கு 2 வாரங்களுக்கு வந்து அந்த பாடம் வந்து நடத்தப்படும். அப்போ வந்து தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பாட அணுகுமுறை எடுக்க நீங்கள் இப்போ முதலாவது நாள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு வரும் பிராணிகளை பற்றின ஏதாவது அதை வந்து அவதானிச்சு அந்த மாதிரி ஏதாவது செயற்பாடுகள் செய்திருந்தா, இல்லாட்டி பாடல் ஒன்று படித்து அந்த மாணவர்களை வந்து அதாவது வரைய சொல்லி அந்த மாதிரி செய்திருந்தா, அடுத்த நாளும் வந்து உங்களுக்கு அந்த பாடம் தொடர்பான விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு, ஏற்கனவே படிப்பிச்ச பாடத்தை ஞாபகப்படுத்திட்டு உங்களுக்கு ஒரு பாடத்தை தொடங்கிடும். அப்போ அந்த விஷயம் கூட உங்களோட பாட அணுகுமுறையாகத்தான் அமையும். இது தொடர்பான விஷயங்களை வந்து கருத்திற்கொண்டு நீங்கள் அது செய்யுங்க, எழுதிக்கொள்ளுங்க. தேர்ச்சி, கற்றற்பேறுகள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி இது கிரேட் 2க்கான விஷயம். ஸோ கருப்பொருள் தோட்டத்துக்கு வரும் பிராணிகள் இங்கே தேர்ச்சிகள் வழங்கப்பட்டிருக்குது, அதோடு கற்றல் பேறுகளும் உங்களுக்கு தரப்பட்டே இருக்குது. அப்போ நீங்கள் இது தொடர்பாக பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் எதுக்கான தேர்ச்சி எதுக்கான கற்றற்பேறுகளோடு மேட்ச் ஆகுதுன்றது தான் நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் வந்து அதை இணைச்சி கொள்ள வேணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு ஊடகங்களை பயன்படுத்தி பிராணிகளின் வாழிட மாதிரிகளை அமைப்பார். இந்த மாதிரியான ஒரு தேர்ச்சியாக இருந்தால் வந்து அது வந்து எந்த மாதிரியான கற்றற்பேறுகளுக்கு ஜாயின் ஆக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். சரியா, அடுத்ததாக வந்து இங்கே போட்டிருக்கிறது முதலாவதாகவே சுற்றுப்புற சூழலில் வாழும் பிராணிகளுக்கு இடையே காணப்படும் பல்வகைமையை கற்றாய்ந்து அறிக்கைப்படுத்துவார் என்று. அப்போ அறிக்கைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு கற்றல் பேராக வந்து சுற்றுப்புற சூழலில் காணும் பிராணிகளை அவற்றின் புறத்தோற்றத்துக்கு அமைய எளிமையான வகையில் வேறாக்கி காட்டுவார். இந்த கற்றல் பேரை வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து கொண்டு வர முடியும். சரியா, மாணவர்கள் வந்து இந்த பாடத்தின் முடிவில் இந்த கற்றல் பேர்களை அடைஞ்சு கொள்ளுவாங்க. அடுத்தது வந்து இந்த லெசன் டெவலப்மெண்ட், அதாவது இந்த பாடத்தை வந்து நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீங்கன்றது. இப்போ இங்கே தலைப்புகள் வந்து நான் இட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கீழே தான் நீங்கள் உங்களோட இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் இது எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலர் வந்து டைப் பண்ணுவாங்க. அந்த தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பொதுவாகவே வந்து நான் இங்கிலீஷோ தமிழோ எந்த மீடியமாக இருந்தாலும் சிங்கள எதாவது இருந்தாலும் இந்த லெசன் பிளானை வந்து டைப் பண்ணி எடுக்கிறத விட எழுதுறதே வந்து ஈஸியாகவும் இருக்கும் என்று தான் நான் எந்த பர்சனலான ஒரு அபிப்பிராயம். உங்களுக்கு எப்படி வசதி அந்த மாதிரி செய்துக்கோங்க. என்னடா அதுக்கு இந்த டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று போகும். அப்போ எழுதுறது என்ன போக்கணும், நீங்கள் அதுக்குரிய பாடத்தை நடத்துறதுக்கு முதலாகவே எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்ன இந்த விஷயங்களை ஒரு டபுள் பேஜ் எடுத்து இந்த மாதிரியான அட்டவணையை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சிஆர் புக்கில் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அடுத்ததாக வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த பாடலை வந்து நீங்கள் எப்படி உருவாக்க போகிறீங்க, அதுக்குரிய செயற்பாடுகளும் உங்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் இந்த டீச்சர்ஸ் கைட்லேயே தரப்பட்டும் இருக்கும். இப்போ இதில் செயற்பாடுகள் பல செயற்பாடுகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன செயற்பாடு வந்து முதலாவது வந்து
வாழும் பிராணிகளுக்கிடையே காணப்படும் பல்வகையுமே கற்றாராய்ந்து தானே அறிக்கைப்படுத்த போகிறாங்க. அப்போ அதுக்குரிய அறிக்கைப்படுத்துறதுக்குரிய செயற்பாடாக எங்களுக்கு இந்த செயற்பாடு எங்களுக்கு தேவையான எடுத்துக்கொள்ளலும். அதாவது ஒரு சுற்றுப்புற சூழலில் இருக்கும் பிராணிகளை அவதானிப்பதற்கு, அதாவது உங்களோட பாடசாலை நல்ல இடம் வசதியானதாக இருந்தால், அப்படி இருந்தால் பிள்ளைகளை வெளியில் கூட்டி போய் அங்கே பிராணிகளை அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்து அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய தேவையான உபகரணங்கள் என்ன இதெல்லாம் அவதானித்து இதெல்லாம் உங்களுக்கு கற்றல் வளங்களுக்கு இதை இன்சர்ட் பண்ணி கொள்ளையிலும், சரியா, உள்ளடக்கி கொள்ளையிலும். அடுத்தது இதை நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கொண்டு வர போகிறீங்கன்றது தான் உங்களுக்குள்ள விஷயம். இப்போ படிமுறைகள் எடுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு படிமுறையோட ஒரு பாடத்தை எங்களால் முடிக்க முடியாது, சரியா. படிமுறைகள் என்று சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் களப்பிரயாணத்துக்கு கொண்டு போகிறதுன்றது ஒரு படிமுறை, சரியா. அப்போ முதலாவதாக நீங்கள் பாடத்துக்கு பிரவேசிக்கும் போது உங்களுக்கு பிள்ளைகளை முதலாவது சொல்லலும், நாங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம், எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை ஒரு ஆர்வம் மூட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த களப்பிரயாணத்துக்கான இந்த விஷயத்தை செய்யணும். முதலாவது படிமுறையாக இருக்க போகுது. அதுக்கு பிறகு அங்கே போய் அவங்க அவதானித்து அந்த செயற்பாடுகள் எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு கிளாஸில் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் மாதிரி அந்த மாணவர்களுடன் செய்யணும். நீங்கள் என்ன மாதிரியான பிராணிகளை பார்த்தீங்க, அதுக்கு எப்படி இருந்துச்சு, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலந்துரையாடல். அப்போ இது 2வது படிமுறையாக உங்களுக்கு அமைஞ்சிடும். அடுத்தது 3வதாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று ஒர்க் ஷீட்டாக சரி கொடுத்துட்டு, சரி, அப்படி இல்லாட்டி அவங்களோட ஒர்க் ஷீட் கொடுக்குறது தான் பெட்டர், கிரேட் 2 என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி அவங்க எழுதுவாங்களா இருந்தால் இந்த மாதிரியான விஷயத்த எழுத வச்சு, சரி, அதுக்குரிய விஷயங்கள் என்னென்ன பிராணிகள் அவதானிச்சாங்க அது மாதிரி இந்த அட்டவணையை ஃபில் பண்ணுற மாதிரி கொடுக்கவும் மேலும். அப்போ இந்த மாதிரியான செயற்பாடுகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட படிமுறை 3ஆக அமையும். அப்போ களப்பயணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வெளியில் கூட்டிகிட்டு போய் வரக்கூடிய நேரத்தில் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் ஒன்று போகும். அப்போ உங்களுக்கு அதை ஒரு 2 இல்லாட்டி 3 ஸ்டெப்ஸோடு நிறுத்தி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. வகுப்பறையிலேயே நடக்கக்கூடிய செயற்பாடாக இருந்தால் குறைஞ்சது 4 சரி நீங்கள் செயற்பாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது அதை ஃபுல் டைமையும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் செயற்பாடுகளை செய்யணும். சில மாஸ்டர் டீச்சர்ஸ் சொல்கிறது என்னென்னு சொன்னால், சில டீச்சர்ஸ் பாடங்களை எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு சொன்னால் அவங்க வந்ததோட அதாவது 40 நிமிடங்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தால் 35 தொடக்கம் 40 நிமிடங்கள் வரையான காலப்பாதி என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாடத்தை ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடுவாங்களாம். அப்போ அப்படின்ட்டு இல்லாமல் அந்த டைமை ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி அதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்படும் என்றதால் அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஏதாவது டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதாக இருந்தால், சரியா, டீச்சிங் எய்ட்ஸ் ஏதாவது இப்போ நாங்கள் அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு செயற்பாடு தான் நான் சொன்னேன். இப்போ இதில் இன்னொரு செயற்பாடாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த பாடல் ஒன்று படித்து அதன் மூலமாக அந்த பிராணிகளோட இயல்புகளை வெளிப்படுத்துகிற விஷயங்கள், அதுக்கு பிறகு சித்திரங்கள் வரைவதற்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் அளிக்க விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டீச்சர்ஸ் கைடை வச்சே உங்களுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் என்னென்ன செயற்பாடுகள் வழங்க முடியும் என்றது தகவலை எடுக்க இயலும். நீங்கள் ஏற்கனவே ஏதாவது அந்த ஸ்கூல் டீச்சரோடையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணித்தான் நீங்கள் இந்த பாடத்தை செய்ய போறீங்கன்னு சொல்லி இருக்கேன். ஏன்னா அவங்க ஸ்கீம் படித்தானே நடத்துவாங்க பாடங்களை. அப்போ இந்த நாளுக்கு இந்த செயற்பாடுன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கதைச்சி நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு முன்கூட்டியே என்ன செய்யலும் இந்த லெசன் பிளானையும் எழுதி அதுக்குரிய டீச்சிங் எய்ட் அதாவது கற்பித்தல் வளங்களையும் உங்களுக்கு தயார்படுத்தி கொண்டு போகலும். அப்படி கற்பித்தல் வளங்கள் தயார்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்தான் முக்கியமாக அந்த பிள்ளைகளோட வயதை கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் பயன்படுத்துகிற அந்த கற்பித்தல் வளங்கள் முழு கிளாஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டுமே இல்லாமல் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது பாடல்களை நீங்கள் போட்டு காட்டுறீங்களா இருந்தால் அதுக்குரிய சத்தம் எல்லாம் அதாவது சரியான முறையில் இருக்கணும். ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், சரியா. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த லெசனை உங்களுக்கு அமைச்சு கொள்ள முடியும், சரியா. இப்போ கற்பித்தல் நுட்பம் என்று கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதில் கூறப்படப்பட்டிருந்துச்சு அதாவது
கலப்பயணம் செய்கிறது, தனி செயற்பாடுகளாக இருக்கும், குழு செயற்பாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள், கலந்துரையாடல்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கற்பித்தல் நுட்பம் முழுக்க வரும். அடுத்தது கற்றல் கற்பித்தல் வளங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட படிமுறையை செய்கிறதுக்குரிய கற்றல் கற்பித்தல் வளங்கள் என்ன. அடுத்தது ஆசிரியர் பங்கு பற்றுதல் எப்படி இருக்க போது மாணவர். அடுத்தது கணிப்பீடு, ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒவ்வொரு படிநிலைக்குமான இவ்வாறான நேரம் ஒதுக்கப்படணும், அது எல்லாத்தையும் குறிப்பிட்டு அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த லெசன் பிளான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எழுதக்கூடிய நேரத்தில் அதே மாதிரியான ஒரு விஷயமோட அவுட்புட்டாக வரக்கூடிய மாதிரி உங்களோட பாடத்தை நீங்கள் அமைச்சு கொள்ளணும். அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கருத்தில் எடுங்க. அடுத்தது வந்து ப்ரைமரி ஸ்கூலில் அடுத்ததாக வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்துலையும் இருக்குது. இதில் வந்து சின்ன மாற்றம் உண்டு, சின்ன அதாவது இது ஆரம்பத்திலேயே வழங்கப்பட்டிருந்தக்கூடிய முறையில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க மாற்றி இருந்தாங்க. அந்த சிங்கள மொழியில் நான் காட்டினேனே, இதில் தரப்பட்டிருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறதால தான், சில சேஞ்சஸ் இருக்கிறதால தான் நான் அந்த தமிழில் இருந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட இல்லை. அடுத்ததாக வந்து நீங்கள் எழுத வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து ப்ரைமரிக்கு சம்மரி ஆஃப் த லெசன், அதாவது பாட சுருக்கத்தை நீங்கள் எழுத வேண்டும். சரியா? பாட சுருக்கம் இங்கே குறிப்பிடுகிறாங்க. பாட சுருக்கத்தை வந்து சிம்பிளாக எழுதினீங்கன்றா சரி. அடுத்தது வந்து பாட சுருக்கத்துக்கு பிறகு வந்து இந்த சம்மரி, எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக், அதையும் நீங்கள் எழுதணும். அதாவது முழு வகுப்பு மதிப்பீடும் முழு வகுப்பு மதிப்பீடும் பின்னூட்டம் வழங்கல் தொடர்பான விஷயங்களை நீங்கள் எழுதணும். அடுத்தது வந்து சுய கற்றலுக்கான வழிகாட்டுதல்களும் எதிர்கால செயற்பாடுகள். சரியா? அதாவது வந்து சுய கற்றலுக்கான செயற்பாடுகள் நேரத்தில் வந்து நீங்கள் இப்போ நான் குறிப்பிட்டிருந்தேன் வந்து உங்களுக்கு இந்த பாடம் தோட்டத்துக்கு வரும் பிராணிகளோட அவதானிப்பு தானே. அப்போ இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் போய் ஒரு 2 பிராணிகளை அவதானித்து அந்த பிராணிகளுக்கு எத்தனை கால் இருக்குது, அதுக்கு இறகு ரோமம் இருக்குது, நிறங்கள் என்ன மாதிரியான நிறத்தில் இருந்துச்சு என்று சொல்லி அப்படி ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்பீங்க தானே, வீட்டு செயற்பாடு மாதிரி. அந்த செயற்பாடை வந்து உங்களுக்கு அதில் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுதான் அந்த சுய கற்றல் மாணவர்கள் வந்து வீட்டுக்கு போய் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருப்பாங்க. அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஷன் பார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஒன்றையும் நீங்கள் எழுதணும். அதாவது வந்து இத்தனையாம் தேதி நான் வந்து செய்தேன் இந்த செயற்பாடு, அதாவது இந்த பாடத்தை நான் இத்தனையாம் தேதி நான் செய்தேன், இப்படி தான் நடந்துச்சு, அதாவது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்தீங்க, அப்போ பிள்ளைகள் வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி உணர்றீங்க, ஏதாவது அதில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அதை வந்து திருத்தி கொள்றதுக்காக நீங்கள் என்னென்ன உத்திகளை கையாளுவீங்க, அந்த மாதிரி பெருசாக இல்லை, குறிப்பிட்ட அளவில் வந்து நீங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷன் நோட்டையும் அது வந்து ஒவ்வொருத்தர், அதாவது நீங்கள் அது வந்து உங்களுக்கு இப்போவே உங்களுக்கு எதிர்வு குறையில நீங்கள் இப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி, என்னடா அது வந்து பாடத்தை நீங்கள் நடத்தின பிறகு நீங்கள் மற்றதெல்லாம் பாடம் நடத்த முதலே நீங்கள் எழுதி வச்சுடுவீங்க லெசன் பிளான் எல்லாம். ஆனால் இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்ட் என்றது வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அது வந்து நீங்கள் பாடத்தை நடத்தி முடிச்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த லெசன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகிச்சா இல்லையா, அதுக்குரிய காரணம் என்ன, அது தொடர்பான விஷயங்களை வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பார்ட்டுக்கு நீங்கள் அதை எழுதி கொள்ள முடியும். அடுத்த விஷயம் தான் நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட்ஸ். நான் வந்து அதாவது ப்ரீ ஸ்கூல்ட இந்த நீங்கள் வீடியோ பார்த்திருந்தேன், நான் அதில் குறிப்பிட்டிருந்தேன். அட்டாச்மெண்ட் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ தோட்டத்துக்கு வரும் பிராணிகள், அப்போ ஆரம்பத்தில் டீச்சர் வந்து ஒரு நேரம் படங்கள் ஏதாவது காண்பிச்சு அந்த விளங்கப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அது தொடர்பான படங்கள் உங்களுக்கு இணைச்சு கொள்ளையிலும். அடுத்தது நான் சொன்னேன் வந்து இது மாதிரி ஒரு ஒர்க் ஷீட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த ஒர்க் ஷீட்டையும் உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்ஸாக வந்து உங்களுக்கு இணைச்சு கொள்ளையிலும். சரியா? அப்போ நீங்கள் இந்த பாடத்தை செய்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பயன்படுத்தினீங்களோ அதை வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு எவிடன்ஸாக, அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது வந்து நீங்கள் அந்த பாடம் செய்த நாளையும் அந்த உங்களோட சிக்னேச்சரையும் போட்டு வைங்க. அடுத்து மாஸ்டர் டீச்சர்ஸுக்கான ரிமார்க்ஸ் எழுதுறதுக்கும், அடுத்தது மாஸ்டர் டீச்சர் வந்து சிக்னேச்சர் பண்ணுறதுக்கும் அந்த என்ன சொல்கிறது இடத்தை வந்து அலோகேட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து நீங்கள் அதாவது ஸ்கூலில் வந்து அதிபர் அல்லது அந்த பகுதி தலைவர் மாதிரியானவர்கள்ட்ட சிக்னேச்சர், பெரும்பாலும் அதிபர்களிடம் வந்து சைன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் சில நேரம்.
அதாவது அந்த அவங்களோட வந்து அதாவது பகுதி தலைவருக்குரிய விஷயம் என்று போகல அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள்ட்டையாவது நீங்கள் சைன் எடுத்து இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் டீச்சர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் அவர் செக் பண்ணி அவர் சிக்னேச்சர் பண்ணுவார். சரியா? எல்லா மாஸ்டர் டீச்சர்ஸும் எல்லா லெசன் பிளானையும் சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க. சில வேலைகளில் தான் செக் பண்ணுவாங்க, சில வேலையை செக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட சைடால் உங்களோட வேலைகளை வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு இது சிரமத்தை தராது. இப்போ நான் வந்து இங்கே இது வந்து இங்கிலீஷில் இருக்குது, இந்த இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது. அதாவது இந்த ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் தான் இந்த 10 விஷயங்கள். இப்போ டைப் பண்ணி எடுக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு பேஜாக தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் டபுள் 2 சிஆர் பேஜும் ஒரு இதில் வர மாதிரி எடுத்து உங்களோட விஷயங்களை இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அட்டவணையை போட்டு நீங்கள் செய்யலும். இடம் போதாமல் போனால் உங்களுக்கு அடுத்த பேஜையும் டபுள் பேஜாக எடுத்தே அந்த அட்டவணையை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களோட பாட சுருக்கம், அதாவது லெசன் இவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி அதுக்குரிய அட்டாச்மெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணி உங்களோட லெசன் பிளானை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இதுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் சில சேஞ்சஸ் இருந்ததால தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொன்னதால தான் நான் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை நான் காட்டினேன். உங்களுக்கு அது தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோவில். அதுதான் இப்போ வெகு சீக்கிரமாகவே நீங்கள் வந்து உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸ் செய்ய இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து நான் இதை முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் யார் தேவைப்பாடு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் சரி இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தொடர்ச்சியாக வந்து ஏதாவது எங்களோட பாடநெறி இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த டிகிரி ப்ரோக்ராம் தொடர்பான விஷயங்களை வந்து பதிவு செய்கிறதுக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.